ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மக்களே. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா இன்டர்வியூவுக்கு போகிறோம். ரெஸ்யூம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இன்டர்வியூக்கு ரெஸ்யூம் எடுக்கலை, போய் ஒரு ரெஸ்யூம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு கொடுத்துட்டு வருவோம். ஒரு கார் கம்பெனிக்கு தான் ரெஸ்யூம் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டு வருவோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த எத்தனாவது இன்டர்வியூன்னு எனக்கே தெரியல. 1-2 போயிருந்தா பரவாயில்ல. எல்லா இன்டர்வியூவும் போயிட்டு வந்தாச்சு. சரி மக்களே, போய் நான் இன்டர்வியூவுக்கு ரெஸ்யூம் எடுக்கிற இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன் vlog. ரெஸ்யூம் ஜெராக்ஸ் எடுத்தாச்சு மக்களே. போய் பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் பார்த்தா 120 கிலோமீட்ரு. போய் பெட்ரோல் போட்டுட்டு ரெஸ்யூமை கொண்டு போய் கொடுப்போம். கடுப்பாக இருக்கும், என்ன பண்ணுறது. வேலைக்கு போய் தான் ஆகணும். செலவு காசு இல்லாதனால வேலைக்கு போய் தான் ஆகணும். ஃபாரஸ்ட் நல்ல வேலை கேட்டு போடல. இதுதான் நொய்யல் கவர்மெண்ட் ஸ்கூல் மக்களே. சரி மக்களே, நான் வந்துட்டு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தாத்தா நல்லா வர்றீங்க பார்க்கறதுலாம் இல்லாட்டி ட்ருன்னு வந்துடுறது. வந்து விட்டுட்டா கடைசியில் விட்டு நீங்கள் குறுக்கால வந்து விட்டுட்டு இன்னொருத்த வந்து விட்டுட்டாங்க. அது காஃபி கொடுத்து 100. பெட்ரோல் போட்டாச்சு மக்களே. நேராக இதை கொண்டு போய் ரெஸ்யூமை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது தான் வேலை. வீட்டுக்கு வரணும். இதுதான் மக்களே நான் படித்த ஸ்கூலு.
10th வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் 10th வரைக்கும் தான் படித்தேன் நான். விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சிருச்சுல மக்களே, சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 7 அடி 6 அடி சிலை இருக்கும். 6 அடி ஒன்று, இன்னொன்று 2.5 அடின்னு நினைக்கிறேன். 2.5 அடியா 3 அடி ஒரு சிலை. பேசலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியாக இருக்கும் சின்ன வயசுலலாம். விநாயகர் சதுர்த்தி அப்போ அடுத்த நாள் லீவை போட்டு அந்த ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடுவோம். ஆட்டமாக ஆட்டம் ஆடிட்டு அடுத்த நாள் ஸ்கூல் போகிறதுக்கு முடையாக இருக்கும், போகவே மாட்டோம். 2 நாள் லீவ் போட்டு விநாயகர் சதுர்த்தி ஒரு நாள் எங்களுக்கு 3 நாள் ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் வளர்ந்துட்டாலே கடுப்பாக இருக்கு. வேலைக்கு போவோம், என்ன பண்ணுறது, வழி இல்லை. ராக்ஸ் தான் ராக்ஸ். சுத்தமாக மக்களே, காவேரி ஆறு எங்கள் ஊர் வழியாக வந்துட்டு இங்கே இது வழியாக போய் அப்படியே போயிடும், திருச்சி வரைக்கும் போகும். அதுக்கு மேலே அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறமும் போகும். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பாலமே மூழ்கிடும். எங்களுக்கு லீவே விட்டுருக்காங்க, அந்த பாலம் மூழ்கினால தண்ணி கம்மியாக போகுது மக்களே. சூப்பராக இருக்கும். போலீஸ்காரங்க வேறு இருப்பாங்க. நான் வேறு எங்கே போகிறதுனே தெரியாமல், வழியே தெரியாமல் குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன் மக்களே. அங்கே போய் நின்று தான் மேப் போட்டு பார்க்கணும். நம்ம அந்த காலேஜுக்கிட்ட வந்துட்டு மேப் போட்டு பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் தெரிஞ்சுங்களாட்டும் இருக்குது. சாட்டர்டே சண்டே லீவ் டேன்னா அந்த ரோட்டில் ஃபுல்லாக ரைடர்ஸ் தான் போவேன். ஏன்னா அது கன்னியாகுமரி டு மெயின் ரோடு, கன்னியாகுமரி மெயின் ரோடு போகிறோம், பைபாஸ் மாதிரி இதில் போவேன். சர்வீஸ் பாருங்க. விண்டு மில்லோட விங்ஸ் எத்தனை ஜோடு இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கேயா எடுத்துகிட்டு போகிறது, இத்தனை கொண்டு வராங்க. எங்கே தான் போடுவாங்களோ கொண்டு போய். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நான் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஃப்ளைட்டு ரேட் எடுத்து சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்தா ஃப்ளைட்டுக்கு இது பண்ண கொண்டு போகிறாங்கன்னு நினச்சிக்குவோம். கடைசியில் பார்த்தா அது விண்டு மில்லுக்கு கொண்டு போகிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது.
லாரியை பிடிச்சி கட்டி விட்ருக்காங்க. லாரி பாடி கட்டுற இடம் போலது. ஆறுசாமி அது நேரம் போனேன். அப்புறம் திரும்பி இந்த திரும்பிட்டு வரேன். போயிட்டா இருந்தால் ஒரு 40 கிலோமீட்டருங்க கொல்லிமலை வந்துடுங்க. போவோம் ஒரு நாள். சரிங்க, நானும் போயிட்டு நாம் கம்பெனிக்கு போயிட்டு vlog கண்ட்ரி பண்ணுறேன். நானும் கம்பெனி இல்லை ஷோரூம்னு நினைக்கிறேன். போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். நானும் என்ன இஎஸ் போட்டுருவீங்களா? இதில் ஒரு பில்டிங் இருக்கும் பாருங்க, அப்படியே ஏதோ இங்கிலீஷ் பட பில்டிங் மாதிரி. அந்த அளவுக்கு இருக்காலும் ஓரளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். பிஜிபி இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி. இருங்க, போனால் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபோன் ஆன் பண்ணி மேப் போட வேண்டியதான். டொயோட்டோ ஷோரூம். ஒவ்வொருட்டே ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ அண்ணா, இது பிஜிபி காலேஜிட்ட வந்துட்டேண்ணா. எப்படிண்ணா வர்றது? இல்லை நீ நேராக பஸ் ஸ்டாண்ட் வாப்பா. நாமக்கல் பஸ் ஸ்டாண்டாண்ணா? நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டில் பழைய பஸ் ஸ்டாண்டு வா. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போகிற ரோடுன்னு கேளு. சரிண்ணா. அந்த டொயோட்டோக்கு முன்னாடி ஏதாவது டீலர் நேம் வருமாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ நம்ம பெரிய அம்பலம் போட்டு பைபாஸ்லேயே இருக்குது. சரிண்ணா. திருச்சி ரோட்டில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எம்பலமே தெரியும். சரிண்ணா. 7 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட். 7 கிலோமீட்டர். சரிண்ணா. குழப்பிக்கே வேணும். பஸ் ஸ்டாண்ட் வர, பழைய பஸ் ஸ்டாண்ட் வர, அந்த மோகனூர் ரோடு நேராக அந்த மோகனூர் ரோடுல திரிஞ்சிடாத. இல்லைண்ணா, பிஜிபி காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி ரோடுன்னு கேளு. திருச்சி ரோட்டில் 7 கிலோமீட்டர். சரிண்ணா. அவ்வளோதான். குழப்பிக்க. வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணா.
இங்கே அது இருக்கு என்ன எவ்வளோ தூரம். அதுவே இருக்கு இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது. சரி மக்களே, நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு மக்களே, டொயோட்டோ. இந்த கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ. நீங்கள் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. வண்டி வெளியே நிறுத்திடுவோம். டொயோட்டோ ஹைலாக்ஸ் இந்த வண்டி தான் மக்களே வாங்கணும். இந்த கார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டொயோட்டோ ஹைலாக்ஸ். பயங்கரமாக இருக்கு. ஐடி ரிசீவ் எல்லாம் இதுலேயே கொடுத்துரும். சைன் பண்ணுறது ரிசீவ் சைன் எங்கே பண்ணுவீங்க? சைன்லாம் பண்ண தேவை. சின்ன சைன் கேட்பாங்க. சரி ஓகே. என்ன படிச்சிருக்கா? என்ன பிடெக் முடிச்சிருக்கியா? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகிறேன். சரி, என்ன வேலை ஒர்க்கு இது கரூர் அந்த ஐடி இருக்குங்கண்ணா, ஆப்டிடியூஸ். அதுக்கு ஒரு 3 மாதம் கான்ட்ராக்டில் போனேன். அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமா கம்பெனிக்கு போனேன். நிறைய கம்பெனிக்கு போனேன். ஒரு இடத்துல வேலை செஞ்சு சொல்லுவாங்க. நிறைய வீட்டில் படித்து முடிச்சேன் சார். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஜாப் போகலான்னு ஜாப் பண்ண சொன்னார். வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கலாம். இன்டர்வியூ முடிஞ்சது மக்களே. கூப்பிட்றேன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கடா டே காண்டாகுது மக்களே. அங்கே ஒரு ஹைலக்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன அது எவ்வளோ 50 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் ஹைலக்ஸு. கூப்பிடலனாலும் பரவாயில்ல தான். சரி மக்களே, வீட்டுக்கு போவோம். நம்ம நிலம் இந்த போகிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த அங்கே போனோடனே அவங்க பேசுவாங்க பாரு, அதட்டி அதட்டி ஐயோ டென்ஷனாக இருக்கும். அதட்டிட்டு ஒரு சிரிப்பாங்க பாரு. ஒருவேளை அவ்வளோ மிரட்டுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் போல்.
சாரதா டொயோட்டோஸ். நேரம் மக்களே, நாங்கள் வந்த வழியாக போயிடுவோம் பொறுமையாக உருட்டிக்கிட்டு. காண்டாவது மக்களே. முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதான் நாமக்கல் மலைக்கோட்டை. நல்லா இருக்குல்ல, போகலான் தான். இந்த வெயிலில் எவன் போய் ஏறுறது? ஆல்ரெடி எனக்கு வர காய்ச்சல், ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இந்த வெயிலில் மேலே போக முடியாது. கள்ளச்சாராயம் குறித்து புகார் அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் 10. யாரு சாமி இது? ஒருவேளை இங்கே கள்ளச்சாராய புழக்கம் அதிகமோ? அங்கே பாருங்கள், கள்ளச்சாராயத்துக்கு தகவல் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு நம்பரே இருக்குது. அவரு ஃப்ரெஷ்ஷராக நான் முன்னாடி பாருங்களேன் மக்களே, ஒரு சாமியார் பாருங்கள், பைக்கிலே ஊரை சுற்றி வருவார் பூரா. ஐ லவ் மை இந்தியன் ஆர்மி சிவசிவா. முன்னாடி பாருங்கள், சிவன் மாதிரியே புலித்தோல் போட்ட ட்ரௌசரில் போட்டிருக்காரு. எத்தனை ருத்ராட்சம்! ஜில்லுன்னு இருக்குது, காற்று அடிக்கிற காற்று இங்கே. அதே இந்த பாலத்தை தண்ணிட்டா வெயில் பட்டை கிளப்பும், அடிக்கிற காற்று சூடாக அடிக்கும். குத்துப்பட்டு குத்துப்பட்டு உங்கத்தெல்லாம் தாங்க. எங்கே போகிறீங்க இப்போ டிங்கு டிங்குன்னு? அங்கே என்ன வேலை உனக்கு? ஏன் இங்கே பிரியாணி வாங்க முடியாதா? வேகனுங்கிட்ட சொல்லி செய்ய சொல்ல வேண்டியதானே? குறுச்சாலை யார் கடைக்கு போகிறீங்க? அது உங்கள் மாமன் கடைடா. அங்கே போனீங்கன்னா உங்கள் மாமன் இருப்பா அப்படிடா. தமிழ் மாமன் ஸ்பைசி கார்னர் தானே? ஆமாண்டா, நான் அப்படியே போகிறேன், எனக்கு நான் வேலை இருக்கு. ஏய் போங்கடா, எனக்கு வேலை இருக்கிறேன்.
யாரையும் நம்ப வேண்டாம், ஆளை விடுங்க. எப்படியோ மக்களே இன்டர்வியூ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளே போயிடுச்சு மக்களே. இன்டர்வியூ முடிச்சாச்சு மக்களே, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்க்கலான்னு சொல்லிட்டுருக்காங்க, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க, கூப்பிடுவாங்களா மாட்டாங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வாக்கில் சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பாய் பாய்.